அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணிதம் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பதன் தொடர்பாகவும் நான் சொல்லி வருகின்றேன். இந்த எண்கணிதம் நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்துக்கள் பூலோக நோக்கி உள்ளம் வரை மனிதன் எங்கே புறப்படுகிறான் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அவன் பூலோகம் நோக்கி உள்ளம் வரை செல்கிறான் என்ற அடிப்படையிலே நான் சொன்னாலும் சொல்லிக்கொண்டு வந்தாலும் மனிதன் எங்கிருந்து புறப்படுகிறான் எங்கிருந்து வருகிறான் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் பூலோகம் நோக்கி உள்ளம் வரையே செல்லுகின்றான். இன்று அரசகுமாரனுக்கு என்கிறோம் விதி எண் 7. அப்போ அரசகுமாரனுக்கு இந்த தமிழ் எண் ஜோதிட பிரகாரம் 1 3 3 7 3 8 3 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 34. அதனுடைய விதி என்கிறது 7. அப்போது அரசகுமாருடைய விதி எண் 7. ஒரு அரசகுமாரன் 7ஆம் பறவையாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் முழு பறவையாக பார்க்கப்பட்டு வருகிறார். அதான் 7ஆம் பறவை. ஆனால் அரசகுமாரன் 7ஆம் இடத்து பலனாக வருகின்றார். அப்போ மேஷத்திலிருந்து துலா வரை வைத்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஜாதக பலனுக்கும் லக்ன பலனுக்கும் சந்திரா லக்னத்துக்கும் 7ஆம் இடமே சொல்லலாம். ஆனால் அரசகுமாருடைய விதி எண் 7. ஒவ்வொரு கிரகம் பார்க்கும்போது அது 7ஆம் பார்வையாக இருக்கலாம், அது 5ஆம் பார்வையாக இருக்கலாம், அது 9ஆம் பார்வையாக இருக்கலாம். ஆனால் அரசகுமாருடைய விதி எண் 7. அப்போ அரசகுமாரனுக்கு எப்படி கிரகங்கள் இருந்தால் வேலை செய்யும் என்பதையெல்லாம் நான் ஜாதக பலன் எப்படி எந்த இடத்துல சொல்லியிருக்கணும் அதையெல்லாம் சொல்லியுள்ளேன். ஆனால் இது அரசகுமாரனுக்கெல்லாம் ஒரு நல்ல இடத்திலே, அது நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கிரகங்களும் நீசம் பெற்றிருந்தாலும் அவரோடு சில கிரகங்கள் சேர்ந்தால்தான் அந்த நீசபங்க ராஜயோகம் சித்தியாகும். அதுபோல் பரிவர்த்தனை யோகத்துக்கும் ஒரு கிரகங்கள் பரிவர்த்தனை ஏற்பட்டால் அது பரிவர்த்தனை யோகமாகாது. அந்த பரிவர்த்தனை கிரகத்தோடு இன்னொரு கிரகங்கள் 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்தால்தான் அது நல்ல யோகத்தை கொடுக்கும். அதுவே பரிவர்த்தனை நீசபங்கம் அதுதான் அரசகுமாருடைய ஜாதக பலனாகும். ஆனால் ஒரு கிரகம் நீச அடைந்து விட்டாலும் ஒரு கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்து விட்டாலும் அது சரியாக வேலை செய்யாது, அது உறங்கிவிடும். ஆனால் ஒரு கிரகம் நீசம் பெற்றாலும் அந்த கிரகத்தோடு சுப கிரகங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். பரிவர்த்தனை ஏற்பட்டாலும் அந்த பரிவர்த்தனை ஏற்பட்ட கிரகத்தோடு ஒரு கிரகங்கள் துணை கிரகங்கள் இருந்தால்தான் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அந்த கிரகங்கள் விரைவுஸ்தானம் அறிவிட ஸ்தானத்தில் இருந்து விட்டால் அப்படியும் வேலை செய்யாது. அது நல்ல சுப பலனாக, நல்ல கேந்திரமாக, லாபமாக அப்படி இருந்தால் தான் அவர்களுக்கு அந்த பரிவர்த்தனை யோகத்துக்கும் நீசபங்க ராஜயோகத்துக்கும் பலன் தரும். ஆனால் அது எல்லாமே மறைவிட ஸ்தானத்தில் இருந்தால் வேலை செய்யாது. ஆகவே அரசகுமாருடைய விதி எண் 7. அரசகுமாரி அடுத்ததாக அரசகுமாரி, அந்த அரசகுமாரிக்கு விதி எண் 2. அப்போ அரசகுமாருடைய விதி எண்களிடம் 1 3 3 7 3 8 4 இதெல்லாம் கூட்டாக 29. அதனுடைய விதி என்கிறது 2. அப்போ அரசகுமாருடைய விதி எண் 2. ஏன் என்றால் அரசகுமாரி பொதுவாகவே அவள் குடும்பஸ்தானத்தையே நோக்கி இருக்கிறார். அதனால் அரசகுமாருடைய விதி எண் 2. அப்போ அரசகுமாரன் விதி எண் 7, அரசகுமாருடைய விதி எண் 2, அரசகுமாரி விதி எண் 2. அடுத்ததாக அறிவுக்கரசன். எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு அரசன் இருக்கிறார் என்றால் ஆட்சிக்கு அரசன் இருக்கிறார்கள், முதலமைச்சர் இருக்கிறார்கள், அந்தந்த ஏரியாவுக்கு எம்பிகள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கு இருக்கிறார்கள், அந்தந்த ஊருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறார்கள், கவுன்சிலர் இருக்கார்கள், உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதுபோல் அறிவுக்கரசன் என்றால் உங்களுக்கு தெரியாமல்ல, அறிவுக்கும் ஒரு அரசன் இருக்கின்றான், கலைகளுக்கும் ஒரு அரசன் இருக்கின்றான். அதுதான்
முதல்வர்கள் என்ற அர்த்தமாகிறது. முதல்வர்கள் என்றால் முதலமைச்சர்னே இல்லை, அந்தந்த துறைகளுக்கு முதல்வர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியருக்கு முதல்வர்கள் இருக்கிறார்கள், கலை உலகத்துக்கு முதல்வர் இருக்கிறார்கள், ஜோதிடத்துக்கு முதல்வர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானத்துக்கு முதல்வர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் அறிவுக்கரசன் என்றால் அந்த துறைகளுக்கு அவர் முன்னோடியாகிறார். ஆனால் அறிவுக்கரசனுடைய விதி எண் 1. அப்போ அறிவுக்கரசனுக்கு எண்கிணிதம் 1977 1336 எல்லாம் கூட்டினாக்கா 37. அந்த 37யும் 37 கூட்டினாக்கா 10. அதோடைய விதிங்கிறது 1. அப்போது அறிவுக்கரசனுக்கு விதி எண் 1. அந்த 37 9ஆல் வகுத்து விட்டால் அதனுடைய விதி எண் 1 தான். ஆனாலும் இங்கிலீஷ் நியூமராலஜி போல் நீங்கள் கூட்டி வந்தாலும் அதனுடைய விதி எண் 1 தான். ஆனால் அறிவுக்கரசன் அனைத்துக்குமே அறிவு இருக்கணும். மேலே பிரகாசிக்கிற சூரியன்னா அதுக்கும் அறிவு இருக்கணும். சந்திரன் பிரகாசிக்கிறனாக்கா அதுக்கும் அறிவு இருக்கணும். எல்லா கிரகத்தும் அறிவு இருக்கணும். ஆடு மாடு அத்தனைக்கும் அறிவு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அறிவுகள் ஒரு பாஷைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் அறிவுக்கரசன், மனிதனுக்கு அறிவுக்கரசன். அந்த அறிவுக்கரசனுடைய விதி வழியிலிருந்து தான் மனிதன் அறிவை பெறுகிறார் என்ற ஒரு அடிப்படையில் அறிவுக்கரசன் அதனுடைய விதி என்கிறது 1. அப்போது மனிதன் பூலோகம் நோக்கி உள்ளம் வரை செல்லுகிறான். அப்போது மனிதன் அவன் ஊரிலிருந்து புறப்படுகிறான். அவன் எங்கே புறப்படுகிறான், எங்கே போகிறான் என்றால் அவன் பூலோகம் நோக்கி தான் போகிறான். யாரை நோக்கி போகிறான் என்றால் அவன் உள்ளத்தை நோக்கி போகிறான். ஆனால் பூலோகம் நோக்கி உள்ளம் வரை மனிதன் பயணிக்கிறான், செல்லுகிறான். ஒவ்வொருடைய உள்ளத்தில் போய்தான் அவன் உள்ளத்தை நாடியே செல்கிறான். அதுதான் பூலோகம் நோக்கி உள்ளம் வரை என்று நான் இதை ஒரு தொகுப்பாக ஒரு தலைப்பாக நான் சொல்லுகிறேன். ஆனால் இது தலைப்புன்னு இல்லை, இது ஒரு என்னுடைய அனுபவத்துக்கு நான் வைக்கிறேன் இந்த வார்த்தையை. ஆனால் பூலோகம் நோக்கி உள்ள வரை மனிதன் எதை நோக்கி பயணிக்கிறான்? பூலோகம் நோக்கி பயணிக்கிறான். அது யார் நோக்கி பயணிக்கிறான் என்றால் உள்ள வரை. அப்போ அவர் பேர் இல்லாமல் அவர் முத்துசாமியாக இருந்தாலும் சரி, அறிவுக்கரசனாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, நமச்சிவாயமாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, மனிதத்தன்மையாக எந்த பேரில் இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய உள்ளத்துக்கு தான் உள்ளம் வரை தான் போகிறார். ஆனால் பூலோகம் நோக்கி உள்ளம் வரை மனிதன் செல்லுகிறான். ஆனால் அறிவுக்கரசன். அப்போ அந்த அறிவுக்கரசனுடைய வித்தை புத்தியிலிருந்து தான் மனிதன் பூலோகம் நோக்கி உள்ள வரை செல்லுகிறான். சரி, ஆனால் அறிவுக்கரசனுடைய விதியின் 1. அடுத்ததாக பூவரசன். பூவரசனுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்தினுடைய விதியின் 8. ஆனால் அந்த 5 எழுத்துக்கும் தமிழ் எண்ணின் பிரகாரம் 9 5 3 3 6 இதெல்லாம் கூட்டினாக 26. இதையும் 9ஆல் வகுத்து விட்டால் 8 தான். இது 2 6ன்னு கூட்டினாலும் 8 தான். ஆனால் பூவரசனுடைய விதியின் 8. அப்போ பூவரசன் சாதாரண முறையில் 8வது எண்கிணத்தில் பூவரசன் வருகின்றார். பூவரசன் என்றால் கிராமத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு தலைப்பாக வைத்து ஒரு கதைகள் எழுதி பூவரசன், மண்ணுக்கு பூவரசன், பூமிக்கு பூவரசன், பட்சிகளுக்கு பூவரசன், மிருகங்களுக்கு பூவரசன், மனிதர்களுக்கு பூவரசன் என்று சொல்லக்கூடியது. ஆனால் பூக்களுக்கெல்லாம் பூவரசன். ஆனால் எப்படி இப்போ ஒரு உருவத்தை நம்ம வரைகிறோம் என்றால் ஒரு தாமரை மலர்கள் இருக்கின்றது. அந்த தாமரை மலர்கள் மகரந்தத்தை அவனால் வரைய முடியாது. ஒட்டுமொத்தமாக அதனுடைய இதழ்கள் அதோட கூம்புவாக இருக்கக்கூடியது தான் வரைய முடியும். ஆனால் மகரந்தத்தை மனிதனுடைய ரகசியத்தை யாராலையுமே வரைய முடியாது. ஆனால் மனிதனைத்தான் வரைய முடியும். அதுபோல் மலர்களை எவருமே வரையத்தான் முடியுமே ஒழிய அதனுடைய மகரந்தத்துக்குன்னு ஒரு ஓவியம் கோடு போட்டு வரைவதில்லை. அதனால் பூவரசன் அதுபோல் இருக்கின்றான். பூவரசன் ஒரு உலகத்தில் அவர் ஒரு மலர்களால் மறைக்கப்பட்ட ஒரு மகரந்தம். அதான் பூவரசன். பூவரசனுடைய விதியின் 8. நான் இந்த எண்கிணறு ஜோதிடரை பற்றி சொல்லுகின்றேன். பூலோகம் நோக்கி உள்ள வரை இந்த வீடியோக்கள் போகும். காரகர் ஜோதிட ஸ்ரீ காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அரியலூர். திருஞான சம்பந்த ஜோதிட. நன்றி, வணக்கம்.